இது வந்து புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல, இல்ல தேசிய கல்விக் கொள்கை NEP அப்படிங்கிற பேர்ல அவங்க கொண்டு வர்றது என்ன அப்படின்னா, மொத்தத்துல ஒரு யூனிட்டி அப்படிங்கிற பேர்ல அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா, ஒரு ஒரு அதாவது ஒருமைப்பாடு அப்படிங்கிறது வேற. பட் ஒண்ணே ஒண்ண எல்லாத்துக்கும் வந்து திணிக்கிறது வேற. கேமரா கூட யூனிட்டி அப்படிங்கிற பேர்ல யூனிஃபார்மிட்டியை வந்து திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, சிம்பிள் கொஸ்டின் எல்லாருமே இந்த பேனல்ல கேட்டாங்க, மக்களே அதை பத்தி யோசிக்கிட்டோம். இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திரிய வித்யா ஸ்கூல்ல 0 தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் போய் உத்தரப்பிரதேசலயும், அஸ்ஸாம்லயும், ராஜஸ்தான்லயும், வெஸ்ட் பெங்கால்லயும், ஒரிசாலையும் தமிழ் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி தமிழ் கத்து கொடுக்க போறாங்களா? இல்ல இவங்க தான் தமிழ்நாட்டுல வந்து கன்னடமோ இல்ல மலையாளமோ இல்ல போஜ்புரியோ கத்து கொடுக்க போறாங்களா? எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பேக்டோர் என்ட்ரி கூட இல்ல. ஸ்ட்ரெயிட்டா கதவை திறந்து விட்டு வாங்க அப்படின்ட்டு, டோல் லெசல்ஸுமே ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சுன்னா திறந்து விடுற மாதிரி வாங்க அப்படின்ட்டு மொத்தமா திறந்து விட்டுருக்காங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் அழிச்சு. அதற்கு அடுத்து இதுல ஒரு முக்கியமான விஷயம், அந்த குலக்கல்வி அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எப்பயுமே. எல்லாமே சேர்ந்து வந்து அதை பார்த்து போகுது. அதாவது 3 வயசு 6 வயசு 8 வயசுல எல்லாம் வந்து எதற்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய கல்வி அப்படிங்கறத விட்டுட்டு உடம்பை நீங்க வந்து பார்க்கணும், உடல் உழைப்புல வந்து என்ன செய்ய முடியும்ட்டு பார்க்கணும், தொழில் கல்வி என்ன செய்ய முடியும்ட்டு பார்க்கணும், ஒகேஷனல் ட்ரைனிங் பார்ப்போம். அதுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு? சின்ன பிள்ளைகள படிக்க வைங்க அப்படின்னு சொல்றத வந்து கேட்காம இவங்களா ஒரு சில விஷயங்களை வந்து இப்படி விதவிதமா கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது தான் இது. இது நம்ம சொல்லலாம், அந்த பர்டிகுலர் இதுலயே இருக்கு. இடைநிற்றல வந்து எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எத்தனையோ வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பஸ் பாஸ் கொடுத்ததுல ஆரம்பிச்சு, கலைஞர் காலத்துல 90ஸ்ல பஸ் பாஸ் 89ல பஸ் பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து, அதற்கடுத்து யூனிஃபார்ம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சது, செருப்பு கொடுத்தது, நீங்க சொன்ன மாதிரி அதிமுகல இருந்து லேப்டாப் கொடுத்ததாகட்டும், சைக்கிள்ஸ் கொடுத்ததாகட்டும். கல்வியை பரவலாக்க நடத்திருக்கிற முயற்சியை பத்தி பேசுறீங்க. இப்போ வந்து ஹிந்தி புதிய கல்விக் கொள்கையை தாண்டி இன்னொரு அம்சத்துக்கு இதை எடுத்துட்டு போறீங்க. தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்புலையும் 8வது வகுப்புலையும் நம்ம வந்து யாரையும் ஃபெயில் பண்றது இல்லை. ஆல் பாஸ் 10வது பொதுத்தேர்வு வரையிலும் வடிகட்டுறதே கிடையாது. இப்போ அது கிடையாதுன்னு கேபினெட்டே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்று யூனியன் கேபினெட் வந்து அதுக்கு வந்து முடிவு கட்டிட்டாங்க. நீங்க அந்த இடத்துக்கு இதை கொண்டு போறீங்க. அதற்கு மொழி பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து, ஒன்று 3வது மொழியாக ஏன் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடாது, எந்த இந்திய மொழியாவது கற்றுக்கொள்ளுங்க அப்படின்றது தான் அவங்க கூடிய ஒரு ஆர்குமெண்ட். 2வது, இதை வந்து பணத்தோட லிங்க் பண்றாங்க. நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்றால் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. இதை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து மிரட்டி நிதியை காரணம் காட்டி மிரட்டி திணிக்கிறாங்க, அந்த கட்டத்துக்கு போறாங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு அது வந்து பிளாக்மெயில் தான், வேற ஒண்ணுமே இல்ல. டைரக்ட் பிளாக்மெயிலிங். இதே அரசாங்கம் வந்து இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அதுக்கு வேற யாரும் வேண்டாம், 30/8/2024 இதே தர்மேந்திர பிரதான் வந்து சிஎம்க்கு கடிதம் எழுதியிருக்காரு, எஜுகேஷன் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, தமிழ்நாட்டோட எஜுகேஷன் மினிஸ்டருக்கு. அதிர்ச்சிகரமா இருக்கு நீங்க பண்ணிருக்கிறது, NEP அப்படிங்கறத டோட்டலா டிராப் பண்ணிருக்கீங்க, PM ஸ்ரீஸ்க்கு திட்டத்தை வந்து ஏத்துக்கிறதுக்கு, இதை வந்து எங்களால ஒத்துக்கிற முடியாதுன்னு ஒன்றிய அரசே அதுக்கு பதில் சொல்லியிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து டைரக்ட் பிளாக்மெயிலிங். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அப்படிங்கிறதுக்கு எங்க இருந்து டைரக்டா வரி அப்படிங்கிறது இருக்கு, பணம் அப்படிங்கிறது இருக்கு. மாநிலங்கள்ல இருந்து வாங்குறது தானே அந்த பணம். என்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து என் மக்களுக்கு வந்து அதை திருப்பி தரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இது வந்து என்னது, இது வந்து இந்த சில ஏரியாக்கள்ல இருக்கிற ரவுடிகள் வந்து இந்த மாமூல் வசூலிக்கிற மாதிரி வசூலிச்சுன்னா அவனுக்கு திருப்பி தர முடியாது அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஈக்குவல் தானே இது. இது வந்து என்ன ஒரு கடுமையா போறீங்க, ஒரு நிதி பகிர்வை வந்து நீங்க ரொம்ப கடுமையாவும் காட்டமாவும் போறீங்க. பிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். பிஸ்கல் ஃபெடரலிசம் எங்க போச்சு? ஃபெடரலிசம் எங்க போச்சு? எங்க போய் தேடினாலும் காணோம். இன்னைக்கு எப்படி முடியுமோ எல்லா விதத்திலயும் வந்து மாநிலங்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை பறிக்கிறதுக்கான, மொத்தத்துல சமஸ்கிருதம், இந்துத்துவா இந்த மாதிரி விஷயங்களை வந்து எல்லா பக்கமும் திணிக்கிறதுக்கு குலக்கல்வி முறையை கொண்டு வந்து பிள்ளைகளை வந்து ஸ்கூல்ல விட்டு டிராப் அவுட் ஆக வச்சு அவங்களுக்கு வந்து ஒகேஷனல் கோர்ஸ் தள்ளி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா NTA அவங்களால வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்ஸே எங்கேயுமே நடத்த முடியல. எல்லாத்துலயும் குளறுபடி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு இருக்கிறது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அத்தனை தப்பு அதுல வருது. அவங்க வந்து இன்னும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. நுழைவுத் தேர்வு அப்படிங்கறதே இருக்கக்கூடாதுன்னு நம்ம பாக்குறோம்.
ஏன்னா நுழைவுத் தேர்வு அப்படிங்கறதே ஒரு டைரனி. ஓகே அது வந்து ஓகே, நன்றி சத்யன், நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.